ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தா சேலம் போகிறோங்க. அரூர் டு சேலம் இந்த ரோடு டோல்கேட் இப்போ தான் கட்டினே இருக்காங்க புதுசாக, இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன் சேலம் போகிறேன்னு பார்த்தா கேரளா ரைடு போகிறேன்ல, அதனால் ஜாக்கெட்டும் க்ளவுஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் சேலம் போகலான்னு இருக்குங்க. எனக்கு கிருஷ்ணகிரி கிட்ட தான், திருவண்ணாமலை கிட்ட தான், அங்கே திருப்பத்தூர் கூட எனக்கு கிட்ட தான். ஆனால் நான் சேலம் ஏன் போகிறேன்னா, இப்போ இந்த ஊர்லலாம் ஒரு கடை 2 கடை தான் இருக்கும். ஆனால் சேலத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 கடையாச்சும் இருக்கும். ஒரு கடைக்கு போனால் இல்லைன்னா கூட இன்னொரு கடைக்கு போகலாம்ல, அதனால தான் சேலத்துக்கு சூஸ் பண்ணேன். சேலம் போகலாம், போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். இன்னும் ரோடே சரியாக போடல, ஆனால் டோல்கேட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. ஃபஸ்ட்டு ரோடே சரி பண்ணுங்க, அப்புறம் வந்து டோல்கேட் கட்டுங்க. ரோடு சரியாக இருந்தால் தான் டோல் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க. சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து சேலம் ரீச் ஆகும்போது வீட்டை எடுக்கலாம். நாங்கள் வந்து சேலம் சிட்டி போகலை, சிட்டிலேருந்து அவுட்டர்லேயே வந்துட்டோங்க. ஹைவேயில் போனால் சேலம் வந்து ரைட் சைடில் போயிடும் சிட்டி வந்து. அதனால் வந்து டிராஃபிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஹைவேயில் வந்துட்டாங்க. ஹைவேயில் போனால் சரி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஓகே, ஃபைனலாக வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து முழுசாக போட்டு காமிக்கிறேன். இதுதான் க்ளவுஸு. சார், பேக்கில் இதெல்லாம் ஏன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போட்டுனே போடலாம். இப்போ ரைட் ஜாக்கெட்டும் பேக்கில் வைக்க முடியல, அதனால் வந்து சரி போட்டுகிட்டே நம்ம போகலாம், க்ளவுஸும் ரைடு ஜாக்கெட்டும் போட்டுகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுன்னு போகிறேங்க. இப்போவே நான் வீட்டுக்கு போயிட்டு வேணால் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. புது கைஸ், நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் வரும்போது வந்து நான் ஹைவேயில் வந்தேன். எப்படியோ வந்தாங்க, ஒரு கடை இல்லை, ஒரு கடைக்கு 3 கடை போயிட்டு வந்தேன். 3 கடையில் ஒரு ஷாப்பில் ஒரு லொக்கேஷன் சொன்னாங்க. அந்த லொக்கேஷன் பார்த்து நான் வந்தேன். ஆனால் இப்போ வீட்டுக்கு போகும்போது வந்து இப்போ எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் மேப்பில் பார்த்தா மேப்லும் சரியாக காட்ட மாட்டேங்குது. மேப்பில் இப்போ ஒரு லொக்கேஷன் காட்டுது, அந்த வழியில் தான் போகிறேன். நான் வந்து சேலம் டு திருவண்ணாமலை போகணும். அதனால் வந்து இப்போ எனக்கு போக தெரியல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். சரி, மேப் காட்டிருக்கு, அதில் யாருன்னா கேட்கலாம் பார்த்தா யாருமே இல்லை. அதனால் வந்து சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு, சரி மேப் காட்டுதில்ல, மேப் நம்பி போகலான்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருக்கேன். ஒருவேளை நம்ம வந்து தப்பாக போகிறோங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சரி மேப் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு மொபைல் எடுத்தேன். எடுத்து பார்க்கும்போது அதே மாதிரி தான் நான் நினச்ச மாதிரி தான் காட்டுச்சு. மேப் நம்பி போகக்கூடாது அப்படின்னு நான் அங்கேயே சொன்னேன். இருந்தாலும் சரி மேப் நம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் காட்டுதுன்னு சொல்லி பார்த்தா வேறு எங்கேயோ காட்டுது லொக்கேஷன். சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்று இருந்தேன். சுற்றி பார்க்குறேன். சரி மேப்பில் இந்த வழி தான் காட்டுது அப்படின்னு ஒரு வழி 2 வழி காட்டுது எனக்கு. இந்த பக்கம் போகலான்னு சொல்லி அந்த பக்கம் போகலான்னு சொல்லி மேப் காட்டுது. அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மேப் நம்பி நம்ம எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. சரி, இப்படியும் நம்ம தப்பாக தான் மேப் காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சுட்டு போய் யாருன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சுன்னு இருக்கேன். திரும்பி ரிட்டன் இப்போ அவ்வளோ தூரம் வந்து திருப்பி ரிட்டன் போயிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணி வந்தோன்னே இருந்தால் பார்த்து மேலே கூட்டின்னு போயிடுச்சு. சரி, இந்த இடத்துல நம்ம யாரா கேட்குறது அப்படின்னு பார்த்துட்டு முன்னாடி ஒரு பைக் போயிடுச்சு. சரி, அவங்க தான் கேட்கலாம். எப்படி போனோம் ரைட்டா கேட்டதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டுன்னு சொன்னாங்க. சரி, ஸ்ட்ரைட்டாக தான் போயின்னுக்கிறேன். கொஞ்சம் தூரம் போயிட்டு யாருன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த பாலம் இறங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த பாலமே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி வருது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி போகணுன்னு எனக்கு தெரியல. அதனால் ஒருத்தர் லெஃப்ட் சைடு நின்று இருந்தார், நான் கேட்கலாம் அப்படின்னு போனேன். ஐயத்துப்பட்டினம் எப்படி போனோம்? ஐயத்துப்பட்டினம் வந்து லாங்கில் இருக்குங்க. நீங்கள் போட்டு ரவுண்டான வரும். ரவுண்டான வந்து ரைட்டு போயிடுங்க. ரைட்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டான வரும். அங்கே கேட்டிங்கன்னா வழி கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்டாக வந்து ரைட்டு. இந்த ஃபஸ்ட் ரவுண்டாக வந்து ரைட்டு.
நான் கேட்டது வந்து ஃபஸ்ட் ரவுண்டான வரும், அந்த ரவுண்டானது ரைட் எடுங்க அப்போ வரும் ஐயதிப்பட்டு. நான் இப்போ திருவண்ணாமலை போகணுன்னா ஐயதிப்பட்டு போயிட்டுனா ஸ்ட்ரைட்டு போனால் வந்து ஆத்தூர் சின்ன சேலம் வரும். லெஃப்ட் சைடு போனால் திருவண்ணாமலை வரும். திருவண்ணாமலை போகிற வழி வந்து அரூர் ஊத்தங்கரை இந்த சைடு போகும். இதுதான் அவங்க சொன்ன ரவுண்டான வந்துடுச்சு. ரவுண்டானது ரைட்டு போக சொன்னாங்க. சரி அதனால் இப்படியே ரைட் எடுத்துகிட்டு அப்படி தான் போகணும். இருந்தாலும் நான் இப்படியே போட்டேன், சிக்னல் போட்டாங்க யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாண்டி வந்தாச்சு இல்லை. சரி இங்கே யாருமே கேட்கலாம் பார்த்தா ஆட்டோ வந்தோம்னா நின்று இருந்தாங்க. கேட்டேன் நான் ஐயத்துப்பட்டினம் எப்படி போனோம்? நேராக போனால் ரவுண்டானது லெஃப்ட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து புதுசாக பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி அதுலேருந்து நீங்கள் ஒரே ரோடு தான். அந்த ரோடு கண்டினியூவாக போயிட்டீங்கன்னா அங்கே ஒரு ரவுண்டான வரும், அது லெஃப்ட்டு தான். ஓகே, எல்லாமே லெஃப்ட்டு தான் வரும், ரைட் வராது. வராது. ஓகே, எல்லாமே லெஃப்ட். தேங்க்யூ. ஆட்டோக்காரங்க சொன்ன மாதிரி ரவுண்ட் வந்துடுச்சு. ரவுண்டுலேருந்து லெஃப்ட்டு சொன்னாங்க. லெஃப்ட்டு போயின்னே இருக்கும்போது ஒரு தாத்தா குறுக்கில் வந்துட்டார். அவர் தான் பயந்துட்டார் நான் ஏற்றிட்டேனா அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லோரும் என்னை பார்த்தாங்க. நான் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டே இருக்கும்போது என்னடா ஒருத்தர் ஆப்போசிட்டில் வர்றான்னு பார்த்தேன். சரி எங்கே போகிறாருன்னு பார்த்தா முன்னாடி பார்த்தா போலீஸ் பார்த்து யூட்டன் அடிச்சுன்னு வராரு அவர். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி புது பாலம் வந்துடுச்சு. அந்த புதுசாக கட்டின பாலம் வந்துடுச்சு. இந்த பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போய் நின்றுட்டேன். அந்த பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்துனே இருக்கும்போது ரொம்ப தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல எனக்கு. அப்புறம் 2 பேரும் நடந்துன்னு போயின்னு இருந்தாங்க. சரி அவர்கிட்ட போய் கேட்கலாம் எப்படி போகணும் அப்படின்னு. நான் ஐயத்தப்பட்டினம் இப்படி தானே போனேன். ஒரு வேளை எப்படியோ ஐயத்தப்பட்டினம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட மட்டும் நம்ம ரூட் கேட்கல, ஒருத்தர்கிட்ட 2 பேர் 3 பேர்கிட்ட கேட்டு வந்தது. அதனால தான் மேப் நம்பி எங்கேயும் போகக்கூடாது. இதில் தான் இந்த ஸ்ட்ரைட்டாக போனால் சேலம் சின்ன சேலம் வரும். எனக்கு வந்து திருவண்ணாமலைலாம் தெரியும், ஏன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில். அதனால் ஆனால் சேலம்னா அதிகமாக நான் வந்ததில்லை. பஸ்ஸில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் சேலத்துக்குலாம். ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் திருவண்ணாமலை வந்து எல்லா ஊருக்கு போகிற வழி எனக்கு தெரியும். ஆனால் சேலம் வந்து எப்போனா ஒரு வாட்டி தான் பைக்கில் வரும். அதுலேயும் ஒரு டைம் மேப் நம்பி போய் தூரமாக போயிடுவேன். ஆனால் இதில் போனால் எனக்கு இந்த ரோடு மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இங்கேருந்து ஒரே ரோடு தான். எங்கேயுமே டர்ன் பண்ணுறதே தேவையில்லை. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனேன்னா ஏற்காடு போகிற வழி வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கு தாண்டினா ஒரு காடு வரும். அந்த காடு தாண்டினோடனே அரூர் வரும். அரூர்லேருந்து ஊத்தாங்கரையில் சிங்காரப்பேட்டை அப்படியே போயிடலாம். சரி காய்ஸ், நான் வீட்டுக்கு போயிட்டு இந்த ஜெர்க்கினோட வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கேமராவில் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். பாய். ஹாய் ரைடர்ஸ், நம்ம வந்து சேலத்துக்கு போயிருந்தோங்க இல்லையா. வீட்டுக்கு வந்து பார்த்தா 8:40 ஆகிடுச்சு. சரி வாங்க கைஸ் போட்டு பார்த்துடலாம் ரைடர் ஜாக்கெட் எப்படி இருக்குன்னு. இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கடை இல்லை, 3 கடை ஏறி இறங்கினேன். என்னோடய சைஸ் கிடைக்கல. நான் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கல, அதனால் எனக்கு கிடைக்கல. இதே கூட க்ளவுஸும் வாங்கியிருந்தேன். க்ளவுஸ் மட்டும் 1600 வந்துச்சு. க்ளவுஸ் மட்டும் எனக்கு கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரளா ரைடு தான் போகலான்னு இருக்குங்க. இந்த மந்த்தா இல்லை நெக்ஸ்ட் மந்த்தான்னு தெரியல எனக்கு. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.